இப்போ வெளியே வராங்க, கல்யாண மண்டபத்துட்டு வெளியே வரேன் சார், கேளுங்க ஐயா, கல்யாண மண்டபத்து வெளியே வர்றேன், செருப்பை காணோம். நம்மளா இருந்தால் என்ன ஆயிருப்போம், சார் ஐயோ 400 ரூபா செருப்பு வேஸ்ட்டாக போச்சுன்னு இருப்போம். அவன் தாங்க அறிவாளி. செருப்பு காணாமனு ஒன்று வருத்தப்பில்லை, எப்படி அதை சமாதானப்படுத்தின ஹார்ட் அட்டாக்கை குறைச்சான் பாருங்க. செருப்பு காணா உடனே சொல்கிறேன், உள்ளே ஒரு சோடி இணைந்தது, வெளியே ஒரு சோடி பிரிந்தது. அவனுக்கு நோயே வராது சார், பார்த்துருக்கீங்களா? இப்படித்தான் உருவாக்கிக்கிறேன். இன்னொருத்தன் செருப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கே உட்காந்து ஹலோ ஹலோ, அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அந்த செருப்பை அப்படின்னா. ஏன் செருப்பு? உங்கள் செருப்பு அப்போ போட்டு போங்க, இப்போ உன்னை பார்த்து வச்சிருக்கேன் சார். இன்னொருத்தன் வெளியே வந்து சார் 1800 ரூபா இருக்கு சார், அளவுத்த செருப்பு போச்சு சார், போச்சு 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 சார். ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் என்ன, என் செருப்பு தான் போட்டு வந்தேன், வேற ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் சார். சின்ன விஷயம் தான் சார், ஒரு செருப்புல கூட எவ்வளோ விஷயம் இருக்கு. டபக்குன்னு கோவப்பட்டுறக்கூடாது, இனிமையாக இருக்கணும். அதுக்கு தான் தொப்பை பெருசாக இருக்கே, நானும் பழனி சார்லாம் வருத்தப்படுறதே இல்லை. இனிமேல் நீங்கள் தொப்பை இருந்தால் பெருமைப்படுங்க, ஏன்னா குப்பரக்கா விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது சார். இதெல்லாம் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் ஆக்கி பாருங்க சார், வாழ்க்கையில் பிரச்சனையே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. தாய் குளங்களாம் சிரிக்கிறீங்க, உண்மையிலே உங்களை ரொம்ப பாராட்டு. உண்மையிலே இப்படி தான், இப்போயாவது சிரிச்சிங்களா, எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. உண்மையிலே சிரிச்சிங்களா, யார் பத்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லி 490 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அந்த கலைப்பு நீங்கள் சிரிச்சா தான் நீங்கள். ஏன்னா மார்க்கோனி தான் ரேடியோ கண்டுபிடிச்சவர். ரேடியோ கண்டுபிடிச்சா அவருக்கு பாராட்டுல, என்ன சார் சின்ன பெட்டிக்குள்ளே பேசுகிற கண்டுபிடிச்சிட்டீங்களே, நீங்கள் பெரிய ஆள் சார், பெரிய ஆள் சார், ரேடியோ கண்டுபிடிச்சி அப்படி சொல்லாங்க. உட்காருங்க, நான் என்னங்க பெரிய ஆள், ரேடியோ கண்டுபிடிச்சி பேசுகிற இங்கே உட்காந்துருக்க பெண்கள் தாங்க பெரியவங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இதை தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடுவேன், அதுகளை ஆஃப் பண்ணவே முடியாது. அது 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் ஒரு காமெடி பண்ணிட்டு அவர் வாட்டு போயிட்டார், நம்ம பதறி கிடக்கும் பார்த்தீங்களா? அப்படி அழகா அற்புதமாக இந்த நிகழ்வு போய்கிட்டு இருக்கு. முதல்ல அழகா மென்மையாக தொடங்கியிருக்கார். அவர் விழுப்புரம்னா இவர் திருநெல்வேலி. மாதம் சார், நீங்கள் வீணை வாசிக்கும் போது 3 தடவை என் நெஞ்சை தொட்டுட்டீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த குச்சி வந்து குத்திட்டு போச்சு சார். இப்படி ரசிக்கிற வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் முறையாக ரசிக்கிறீங்க. அதனால தான் இந்த நிகழ்வு இன்னும் பூரிப்பாகவும் அதே நேரத்தில் மன திருப்தியாகவும் இருக்கிறது. கவனிச்சிருக்கீங்களா? எல்லாமே அப்புறம் சிரிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஏங்க உண்மையிலே இன்னைக்கு ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குதுங்க. உண்மையிலே நம்ம என்ன சொல்றது, கோழி கூவுதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அது நீங்க என்னமோ சொல்லுவீங்களா? என்ன சார் சொல்லுவீங்க? கோழி கூவுதுன்னு தான் சொல்லுவோம். கோழி கூவுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் உண்மையில சேவல் தான் கூவுங்கா? ஏன் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு சொல்றாங்க தெரியுமா? சேவல் நல்லா கேட்டுக்கோங்க, சேவல் நைட்டு 11 மணிக்கும் 12 மணிக்கும் நைட் 2 மணிக்கும் கூவண்டே 4 மணிக்கு குப்புறக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். ஏய் எந்திரி, ஏய் எந்திரி, ஏய் எந்திரி அப்படின்னு எழுப்பி. ஒரே சின்ன திருத்தம். என்ன சார்? நானும் எத்தனையோ 10-12 வருஷம் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன். இவங்க ஊர்ல கோழி பேசிருக்கு, ஏய் எந்திரி, இந்த என்ன டயம் என்ன அசந்து படுது, ஏய் எந்திரி. முதல்ல உங்க ஊர்ல வந்து ஒரு நாளைக்கு பார்க்கணும். உங்க ஊர்ல எல்லாமே பேசு, எங்க ஊர்ல மனுஷனே பேச மாட்டேங்கிறான். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா எனக்கு சார் என்னாச்சு மைக்கில் ஃப்ளைட் சார். அப்படி என்ன பூரா சவுண்ட் பிட் காமெல்லாம் பண்ணாரு? ஆமா சார், இந்த ஃப்ளைட்ல போகணும்னு ஆசையா இருக்கு மாமா, என்ன கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? இருடி, இப்பதான் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளைட்லையும் கொடுத்துருவாங்க, அப்போ போய்க்க அப்படிங்கிறாருங்க. என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்ட இருக்கிறாரு நோட் பண்ணிக்கோங்க திஸ் நடுவர் அவர்களே. ஆனாலும் அதுக்கும் ஒரு காலம் வரும், நம்ம எல்லாம் ரெடியா பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, கெத்தா நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்க நாடா சுத்தி பார்த்துட்டு வருவோம் நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, பெண்கள் நாங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? ஒரு சின்னதா ஆண்கள், இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க, சுபையா சார்லாம் வந்து கேட்டாங்க, இதே பொண்டாட்டி யாருக்கு வேணும், இதே புருஷன் யாருக்கு வேணும்? நிறைய பேர் கை தூக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரீ டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன். தயவு செய்து திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்கக்கா. எல்லாருமே கல்யாணம் எவ்வளவு சுலோவா நடந்துச்சா? அவங்களுக்கு ஆயிடுச்சா? என்ன அரை கை தான் தூக்கி இருக்கு. ஆமா, பெரிய நகைச்சுவை தான். சரி, திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन நடுவர்களே, வித் யோர் பெர்மிஷன் நான் கேட்டட்டுமா? திருமணமான பெண்கள் கிட்ட கேக்குறாங்க, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல எவ்வளவு தூரம் இருந்தாலும் நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்குங்க. அதெல்லாம் எங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அந்த ஆளு கழுத்தை முக்கிட்டு கால முக்கிறாள் கால் இன்ன வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு தான் கோயில் போயிட்டு இப்ப என்ன கோணத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கவே இல்லை. நீங்க எல்லாம் சொல்ல, நான் நினைச்சே சொல்றேன். அக்கா மேம், நீங்க கால முக்க மாட்டீங்களா? அவ்வளவுதான், முத வரிசையில உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க போன் கால் அமுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவர் வீட்டுக்கார கால் வந்து அதவே பேசாம
சார் உண்மையிலேயே சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவங்க அக்கா போன்ல வந்து 450 ரிங்டோன் வச்சிருக்காங்க. ஆனா சைலண்ட் மோட் தான் போட்டு வச்சிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா நான் ஏன் போன் பண்ணி அதே எடுக்கல. சரி விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் நீங்க கால அமுக்கல, அதை கூட விட்டு தள்ளிடுறேன். அக்கா இதே பெண்கள் கிட்ட கேட்கறேன், கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என் வீட்டுக்கார் சாப்பிட்ட எச்சி தட்டுல தான் நான் இப்ப வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண் குல தெய்வங்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். யாரும் தூக்கிறாங்க? ஒரு பெரிய நகைச்சுவை வச்சிருக்காங்க அவங்க. விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. எச்சி தட்டுல சாப்பிட்டா அப்புறம் எச்சிகளை கொடுக்க முடியும். அதுதானே? நோ நீ சாப்பிட்டியா? ஏமா எல்லாம் ஊத்தவில்லையா இருக்க? சார் அப்படி எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். ஓ அதானே எலோ மாதிரி இருக்கு. இல்ல சார் அதுதான் உண்மையான பாசம். நாங்க அப்படி மனசுக்குள்ள அப்படி கோவில் கட்டி உங்களை எல்லாம் கும்பிடுற நடுவர்களே. கும்பாஸ்தானி சொல்லி விடுங்க வந்துட்டு போறோம். ஆனா உண்மையிலே நிஷாலாம் வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரம் அழகா சமைக்கும் தெரியுமா? நல்ல பிள்ளைங்க. அன்னைக்குலாம் அல்வா கிண்டுச்சு. அல்வா எப்படி என்ன கலர்ல இருக்கும்னா, திருநெல்வேலிக்கார பொண்ணு அல்வாவை நான் பார்த்திருப்பேன். அல்வா என்ன கலர்ல இருக்கும்? ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல, ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல, கோல்டன் கலர்ல. பட் நிஷா அல்வா கிண்டுச்சு பாருங்க, அதே கலர், சேம் டு சேம். டே அப்படியே மேட்சா ஒன் போல அப்படி பார்த்தலாம், அப்படி கறி சட்டி புரிச்சுக்கிட்டு கரு அல்வா. எதிரே நீ சாடல இந்த அளவுக்கா சாடுறது? உண்மையை சொல்றேன் சார். அவ வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீட்டுக்காரர் நேரா வந்தார். அடியே நீ டிவில தான் போய் மாங்க என்ன எப்போ ஒரு பேசிட்டு இருக்கிற, அதுக்காக நீ என்ன பண்ணான்னு கேட்டுருவா? ஏன்டி அல்வாவை கரிச்சு வச்சிருக்க? அதுக்கு இந்த பிள்ளை என்ன சொல்லிருக்கு தெரியுமா? நல்லா பாருங்க அத்தான், அல்வா கரிஞ்சு போல, இதுதான் இருட்டுக்கடை அல்வா, அதான் இருட்டா போயிருக்குன்னு இருக்குங்க. எப்படி கூறுபாடு பாடுகிறவர்களே. அதாவது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உணவையும் சொல்லணும். உண்மையிலேயே அன்னபாரதிகள் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கிண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல சினிமா தியேட்டருக்கு, தியேட்டர்ல இருந்து 20 பேர் வந்து வாசல்ண்டாங்க. கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. ஏன் சார்? போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான். வேற எதுல ஓட்டினாலும் கிழிஞ்சிட்டு போகுது, இதுல ஓட்டினா அது வாட்டி 20 நாளைக்கு அப்படியே இருக்கு. அப்படி கிடையாது சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன் சார், தயவு செய்து பட்டார்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பட்டார் சார் ஒரு ஆறுதலுக்காக சரிங்க சார். ஒரு எனக்கு பக்கத்துல இருக்கீங்க, நான் ஒரு தன்னம்பிக்கையோட திரும்புறேன். என்னோட தன்னம்பிக்கை குளியோண்டு போயிடுச்சு. பெருசா சொல்லிட்டு திரும்புறேன். அவரு சார் தயவு செய்து மனசை தொட்டு பதில் சொல்லுங்க சார். சொல்லுமா. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா, அதான் கொஞ்சம். ஐயோ மதுரை வீரன் தானே சார். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியும்? சொல்லுங்க, நீங்க சொல்லி பேன் எடுத்து எழுதிக்கோங்க சார். சரி, டிஎன்பிசி क्वेश्चन கூட வரும். சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கை தட்டுவாங்க. இதுக்கு நான் கேரண்டி இருக்கட்டும், பாப்போம். சொல்லுங்க. ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? கம்பராமாயணத்தில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை 2 வரியில் சென்னை வேளச்சேரி மண்ணில் விதைத்து விட்டு சொல்கிறேன். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா சார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதாவது ஆத்துக்காரனா ஆத்துல மீன் பிடிச்சிக்கிட்டா? நோ, திருக்குறள்ல மொத்தம் 1330 குறள் இருக்குது. ஆனா 1330 குறளில் வள்ளுவன் சொல்லாத காதலை 2 வரியில சொல்றேங்க. ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர்களே எழுதிங்க சார். நீங்க தான் சார் எழுதணும், நீங்க தான் நடுவர். சொல்லுங்க. ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவ ரொம்ப வயசான ஆத்துக்காரர் என்ன வர மாட்டேங்கிறாரு, டக்குன்னு சொல்ல வேணாமா? எப்ப ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு ஆத்துக்காரு ஒரு ஆத்துல முங்கிட்டாரா நீச்சல் தெரியாம? சார் சிலப்பதிகாரத்தில் சொல்லாத காப்பியத்தை சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு 2 வரியில வேளச்சேரி மண்ணில் விதைத்து விட்டு போகிறேன். ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சார்? இந்த ஆத்துக்காரர் இன்னைக்கு இதுலயே அம்மா சொல்லி முடிஞ்சிரும் போலயே. ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புருஷன் நீங்க கூப்பிட்ட உன்ன பொண்டாட்டி நாங்க காப்பிய போட்டு ஆத்து 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 ஆத்துன்னு ஆத்தி கொடுக்கறமே, அதுக்கு பேர் தாங்க ஆத்துக்காரி. ரொம்ப நன்றிங்கம்மா. 20 நிமிஷம் கழிச்சு இந்த ஆத்துறதுக்கு தான் இவ்வளவு நேரமா? ஒரே ஒண்ணு சொல்றேன், ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பொண்டாட்டி கிட்ட சண்டை வராம இருக்கணும்னா மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சார்? மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்த உடனே பொண்டாட்டி கிட்ட போய் நேரா சமாதானம் பண்றவன் மனுஷன். ஆனா பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்ட உடனே கிச்சனுக்குள்ள போய் நேரா சமையல் பண்றான் பாரு, அவன் தாங்க பெரிய மனுஷன். அப்படிப்பட்ட ஆண்களை தான் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நடுவர்களே. என்ன விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலே முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறக்கும் பொழுது ராஜ்யசபா எம்பி கனிமொழி அவர்களுடைய மகன் ஆதித்யா அவர்கள் அந்த ஒரு பேனாவை எடுத்து கலைஞர் அவர்களுடைய சட்டப்பையில வச்சாப்ல. கேக்குறாங்க, ஏன்பா சட்டப்பையில போய் பேனா வச்சேன்னு கேட்கும் பொழுது ஆதித்யா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் தாத்தாட்ட எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், எனக்கு பிடிச்ச பொருள் என்னன்னு கேட்கும் பொழுது எனக்கு பிடித்த பொருட்களிலே பேனாதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு. அதனாலதான் தாத்தாவோட சட்டப்பையில பேனாவை வச்சேன் அப்படின்னு சொன்னா. அப்படிப்பட்ட வளரும் தலைமுறை உண்மையில யோசிச்சு பாருங்க நடுவர்களே, என்ன நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு இப்பொழுது நம்ம தளபதியார் அவர்கள் சொன்னாரு, கல்வி. உண்மையிலே கல்விங்கிறது யோசிச்சு பாருங்க, படிக்காமலே சாதிக்கலாம்.